الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى، والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. وقال تعالى أيضا والبدن جعلناها لكم من شعائر الله. صدق الله العلي العظيم. ஏழுவானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் 23 வருட நுபுவத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அன்பார்ந்த கனவான்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த 23 வருட வாழ்க்கையிலையும் 13 வருட வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மண்ணில் கழித்தார்கள். இரண்டாவது 10 வருட வாழ்க்கையை, நுபுவத்தினுடைய பகுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மண்ணில் கழித்தார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, மதீனாவினுடைய 13 வருட நுபுவத்தினுடைய கால பகுதியையும் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையின் பிரகாரம் கழித்த பிற்பாடு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் பக்கம் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அன்பு நபியினுடைய அந்த கால் பாதத்தை மதீனாவில் வைத்த பிற்பாடு அங்குள்ள மக்கள் அன்பு நபி அவர்களை வரவேற்க ஆரம்பித்தார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் வருவதற்கு முன்னால் யஸ்ரிப் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட அந்த மதீனா பூமி அன்பு நபியுடைய கால் பட்டம் பிற்பாடு அந்த பூமிக்கு அல் மதீனத்துல் முனவ்வரா என்று அழைக்கப்பட ஆரம்பிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனத்து மக்களோடு கலந்து வாழக்கூடிய தருணத்தில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் 2 விதமான தினங்களை தங்களுடைய விசேடமான தினங்களாக, தங்களுடைய ஃபெஸ்டிவல் டேஸாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அன்பு நபி அவர்கள் அந்த மதீனத்து மக்களை பார்த்து வினவினார்கள், மதீனத்து மக்களே, அன்சாரி சஹாபாக்களே, மா ஹாஸானி யௌமான், இந்த 2 விசேடமான தினங்கள் என்ன? நீங்க 2 பேரும் இந்த மதீனத்து மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அந்த மக்கள் பதில் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், ஜாஹிலியத்து காலம் முதல் இதுவரைக்கும் இந்த 2 தினங்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 2 தினங்களை நாங்கள் எங்களுடைய பெருநாளுடைய தினங்களாக நாம் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தருணத்தில் அந்த மதீனா மக்களுக்கு தெளிவுபடுத்த ஆரம்பித்தார்கள், மதீனத்து மக்களே, அல்லாஹ் தஆலா அது அப்தலக்கும் பிஹிமா கைரம் மின்ஹுமா, நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய
இதனை விட சிறப்புக்குரிய இரு தினங்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அன்பு நபியாகிய உம்மத்தாகிய என்னுடைய உம்மத்தாளர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யா ரசூலல்லாஹ், அந்த 2 தினங்கள்ல முதலாவது தினம் என்னவென்று சஹாபாக்கள் வினவினார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, உடனடியாக நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு பதில் கூறினார்கள். அந்த 2 தினங்களையும் முதல் தினம் என்னவென்றால், நாங்கள் இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒன்றான நோன்பினுடைய இபாதத்தை 1 மாத காலம் நிறைவேற்றிய அடுத்த கணம் இஸ்லாம் நம்மவர்களுக்கு ஈதுல் ஃபித்ர் எனும் நோன்பு பெருநாளுடைய தினத்தை கொடுத்திருக்குது. யா ரசூலல்லாஹ், 2வது என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சஹாபாக்களே, பிரமாண்டமான வணக்க வழிபாடுகளுக்கு பின்னால், பிரமாண்டமான இபாதத்துகளுக்கு பின்னால், அரஃபாவுடைய தினத்துக்கு மத்தியிலையும் ஐயாமுத் தஷ்ரீக்குடைய தினத்துக்கு மத்தியிலையும் அல்லாஹ் தஆலா விசேடமான ஒரு தினத்தை என்னுடைய உம்மத்தாளர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதுதான் ஈதுல் அத்ஹா, ஹஜ் பெருநாளுடைய தினமாக இருக்குது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அன்பு நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த 2 பெருநாள் தினங்களுடைய சிறப்பம்சத்தையும் தெளிவுபடுத்த ஆரம்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 2 பெருநாளுடைய தினங்களையும் அன்பான கனவான்களே, சகோதரர்களே, இந்த நோன்பு பெருநாளுடைய தினத்திற்கு அல் ஈதுல் அஸ்கர் என்பதாக அழைக்கப்படுகிறது. சிறிய பெருநாள் தான் நோன்பு பெருநாளுடைய தினம். நாம் தொடர்ச்சியாக 30 நாட்கள் நோன்பு பிடித்த போதிலும் இஸ்லாமிய அறிஞர்கள் நோன்பு பெருநாளுக்கு சிறிய பெருநாள் என்பதாகத்தான் வர்ணிக்கிறார்கள். ஆனால் ஹஜ் பெருநாளை வர்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல் ஈதுல் கபீர் அல்லது அல் ஈதுல் அக்பர் என்பதாக வர்ணிக்கப்படுகிறது. பெரிய பெருநாள், பெரிய பெருநாள் என்பதாக ஹஜ் பெருநாளுடைய தினத்தை தான் வர்ணிக்கப்படுகிறது. அதிகமானவர்கள் கேட்பார்கள், நாம் 1 மாத காலம் நோன்பு பிடிக்கிறோம், அதுதானே பெரிய பெருநாளாக இருக்க வேண்டும்? சுப்ஹானல்லாஹ், அவ்வாறு கிடையாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, ஹஜ் பெருநாள் என்பது அது தியாக திருநாளாக இருக்கிறது. மகா பெரிய வணக்க வழிபாடுகளுக்கு மத்தியில், இபாதத்துகளுக்கு மத்தியில் ஒரு மனிதனுடைய பணமும் செலவழிக்கப்படுகிறது, ஒரு மனிதனுடைய உடலும் செலவழிக்கப்படுகிறது. நோன்பை எடுத்துக்கொண்டால் அவனுடைய உடல் மாத்திரம் தான் செலவழிக்கப்படுகிறது. ஹஜ் பெருநாள் என்ற இந்த பெருநாளுடைய தினத்துக்கு பிற்பாடு இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தான் ஹஜ் பெருநாள் என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையில் மிகப்பெரிய வணக்கமாக பார்க்கப்படுகிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, உண்மையிலேயே நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், அன்பு நபியர்களுடைய 23 வருட நுபுவத்துடைய கால பகுதியிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய 5 விதமான கடமைகள் இபாதத்துகளுக்கு மத்தியிலும் நபியவர்கள் வஃபாத்தாகும் வரைக்கும் 11 வருடங்கள் அல்லது 12 வருடங்கள் இந்த பூமிக்கு மேலால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய இபாதத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் ஹிஜ்ரி 2 ஜகாத்துடைய கடமை முன்வைக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 2 நோன்பும் கடமையாக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அன்பு நபி அவர்கள் 9 ரமதானுடைய நோன்பை நோட்டிருக்கிறார்கள். 9 வருடங்கள் மதீனாவுடைய பூமியில இருந்து ஜகாத்தினுடைய அமலை முழு உலகத்துக்குமே நபியவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணினார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த தருணத்தில் ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 9 தான் ஹஜ்ஜுடைய இபாதத் கடமையாக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், 9 ரமதானுடைய நோன்பை நோற்ற நபி அவர்கள், 9 வருடம் ஜகாத்துடைய அமலை நிறைவேற்றிய நபி அவர்கள், 11 வருடம் அல்லது 12 வருடம் தொழுகையினுடைய இபாதத்தை நிறைவேற்றிய நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய 63 வருட காலத்திலையும் 23 வருட நுபுவத்துடைய காலத்திலையும் ஒரே ஒரு விடுத்தம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த ஹஜ் தான் ஹஜ்ஜத்துல் வதா என்பதாக அழைக்கப்படுகிறது. அதற்கு பிற்பாடு அன்பு நபியவர்களுக்கு இந்த பூமியில 2வது விடுத்தம் காபத்துல்லாவை நேரடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அன்பு நபியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த ஹஜ் பெருநாள் சந்தர்ப்பத்தில் இந்த மிம்பர் மேடையிலிருந்து நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன், அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸ்ல ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய அத்துணை மனிதர்கள், ஆண்கள், பெண்களையும் மௌத்துக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்கும். சுப்ஹானல்லாஹ், அன்பு நபி அவர்கள் ஹிஜ்ரி 10வது வருஷம் ஆரம்பமாகி துல்காதாவுடைய மாதத்தினுடைய கடைசி கட்டம்
முழு சஹாபாக்களுக்கும் கூறினார்கள், சஹாபாக்களே, இந்த வருடம் நான் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன். என்னோடு யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறீர்களோ மதீனாவிலிருந்து என்னோடு உங்களுக்கு சேர்ந்து வந்து கொள்ளலாம் என்ற பொதுவான ஒரு அனௌன்ஸ்மெண்டை, பொதுவான அறிவித்தலை முன்வைத்த பிற்பாடு அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, முழு மதீனத்து சஹாபாக்களும் இந்த வருடம் அன்பு நபியோடு நானும் சேர்ந்து ஹஜ்ஜுடைய இபாதத்தை செய்வதற்கு தயாராக போகிறேன் என்பதாக முழு சஹாபாக்களும் தயாராகினார்கள். துல்காதாவுடைய மாதம் பிறை 25, அந்த மாதம் முடிவடைவதற்கு 4 தினங்கள் அல்லது 5 தினங்கள் தான் இருக்கிறது. நாம் தற்பொழுது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கிறோம். அதாவது சென்ற மாதம் துல்காதா மாதம் அன்பு நபி அவர்கள் ஹிஜ்ரி 10வது வருஷம் மதீனாவுடைய பூமியில இருந்து ஹஜ் செய்வதற்காக வேண்டி மக்கத்து மண்ணை நோக்கி பிரயாணம் செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். இதில் ஹஜ் செய்தவர்கள் இருக்கிறார்கள், உம்ராவுடைய பிரயாணத்தை மேற்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கபூல் செய்யணும். மதீனாவில் இருந்து மக்கத்து மண்ணுக்கு கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அல்லாஹ் அக்பர். அந்த காலகட்டத்தில் மதீனாவிலிருந்து மக்காவுக்கும், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பிரயாணம் செய்வதற்கு 7 தினங்களுக்கு மேல் எடுக்கும். அன்பான ஜனங்களே, அல்லாஹ் இந்த காலத்தில் பிரயாணங்களை லேசுப்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து பிரயாணம் செய்தார்கள். அந்த துல்காதாவுடைய மாதம் முடிவடைந்து துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையும் தென்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து பூமிக்குள்ளால் தன்னுடைய கால் பாதத்தை எடுத்து முன்வைக்கிறார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் மீண்டும் நான் துஆ செய்து கொள்கிறேன். தற்பொழுது ஹாஜிகள் நம் நாட்டிலிருந்து சென்றவர்கள், உலகத்திலிருந்தும் ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுடைய கடைசி தருணத்தை அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நுழைகிறார்கள். முதல் பிறை கடக்குது, 2வது பிறை, 3வது பிறை, 4வது பிறை, 5வது பிறை, 6, 7, 8வது பிறை, அதுதான் யௌமு தர்வியா என்பதாக அழைக்கப்படும். 9வது நாள் யௌமு அரஃபா என்பதாக அழைக்கப்படும். 10வது நாள் யௌமுன் நஹர், அது ஹஜ் பெருநாளாக இருக்கும். 11வது நாள், 12வது நாள், 13வது நாள் அய்யாமுத் தஷ்ரீக் என்பதாக அழைக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு நுழைந்த பிற்பாடு 8வது நாளை சந்திக்கிறார்கள். 8வது நாளை சந்தித்த நபி அவர்கள் உடனடியாக அந்த மக்கமா பூமியில இருந்து மினாவுக்குள்ளால் நுழைகிறார்கள். மினா என்பது ஹஜ்ஜுடைய இபாதத்துடைய மிக முக்கியமான பகுதி. மினாவுக்குள்ளால் நுழைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸல்லா பிஹ ظஹர வல் மக்ரிப வல் இஷா வல் ஃபஜ்ர, 5 நேர தொழுகை நபி அவர்கள் அந்த மினாவில் தொழுகிறார்கள். தொழுது முடிஞ்சு சுபஹுடைய தொழுகைக்கு சலாம் கொடுத்த அடுத்த கணம் சஹாபாக்கள் பின்னால் இருக்கிறாங்க. சூரியன் உதயமாகும் வரைக்கும் அன்பு நபியர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சூரியன் உதயமானது கண்ணியமானவர்களே, சூரியன் உதயமாகி அடுத்த கணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅஜாஸ ஹத்தா அத்தா அரஃபா, அந்த மினாவுடைய இடத்திலிருந்து அரஃபாவுடைய மைதானத்துக்குள்ளால் அன்பு நபியர்கள் நுழைந்து விட்டார்கள். அன்பான தாய்மார்களே, எங்களுக்கு அரஃபாவுடைய நாள் நேற்றைய தினம், ஹாஜிகளுக்கு அரஃபாவுடைய நாள் முந்த நாள் தினம். அல்லாஹ் அக்பர். நபி அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்துக்குள்ளால் சூரியன் உதித்த அடுத்த கணம் போய் நின்று கொண்டார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த தருணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து அவனுக்கு அரஃபாவுடைய மைதானத்துக்குள்ளால் நுழையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் அவன் ஹஜ் செய்த ஹாஜியாக கருதப்பட மாட்டான். அல் ஹஜ் அரஃபா, ஹஜ்ஜுடைய இபாதத்தினுடைய அடிப்படையான அம்சம் அரஃபாவுடைய இபாதத்தாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அன்பு நபியர்களுக்கு ஒரு கூடாரம் அடிக்கப்பட்டிருந்தது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த கூடாரத்துக்குள்ளால் நபியர்கள் நுழைந்தார்கள். நுழைந்து அந்த நேரம் கடந்து கொண்டிருந்தது. சூரியன் நடுவுச்சிக்கு வந்தது. நடுவுச்சிக்கு வந்த பிற்பாடு சூரியன் சாய ஆரம்பித்தது. சாய்ந்த பிற்பாடு நபியர்கள் கூறினார்கள், சஹாபாக்களே, என்னுடைய ஒட்டகத்தை எடுத்து வாருங்கள். அமர பில் கஸ்வா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் கொண்டு வரப்படுகிறது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த ஒட்டகத்துக்கு மேல அன்பு நபியர்கள் ஏறினார்கள். ஏறி அடுத்த கணம் ரசூல் அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்த ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அக்பர். ரசூல் அவர்களுடைய அந்த கண்ணுக்கு முன்னால் 23 வருஷ நபுவத்துடைய வாழ்க்கையினுடைய எஃபர்ட்ஸ், முயற்சிகளுடைய பிரதிபலிப்பை நபி அவர்கள் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் கண்ணால் பார்க்க ஆரம்பித்தார்கள். நபி அவர்கள் தலையை உயர்த்தி அடுத்த கணம்
அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், ஒரு ரிவாயத்துல 1,24,000 சஹாபாக்கள், இன்னொரு ரிவாயத்துல 1,44,000 சஹாபாக்கள் அன்பு நபியர்களுக்கு முன்னால் நிற்கின்றார்கள். நபியும் அவரை கண்ணால பார்த்தாங்க. அல்லாஹ் அக்பர். அதனுடைய பிரதிபலிப்பு இன்னைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு ஹஜ்ஜுடைய இபாதத் ரசூலுல்லாஹுடைய காலத்துல வெறுமனே 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இன்று ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு கோடான கோடி மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் எங்கட நாட்டுல கூட 2,000-3,000க்கும் மேற்பட்டவர்களை விட ஹஜ்ஜுடைய இபாதத்துக்கு செல்ல முடியாது. ஆனால் அதிகமானவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த அரஃபாவுடைய மைதானத்துல முந்த நாள் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். வெட்ட வெயில் கண்ணியமார்களே, அந்த சூட்டுடைய சந்தர்ப்பத்தில் ஹாஜிமார்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். 10 லட்சமா கிடையாது, 5 லட்சமா கிடையாது, 20 லட்சமா கிடையாது, 20, 25, 30 லட்சத்துக்கு மேல மக்கள் ஒரே மைதானத்தில் அரஃபாவுடைய இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் அரஃபாவுடைய மைதானத்துடைய சிறப்பம்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை கண்ணால பார்த்து சொன்னாங்க, முதல் விடயம், சஹாபாக்களே, இஸ்மாஉல் கௌலி, நான் ஒரு விடயத்தை உங்களோடு பேச போகிறேன். அந்த விடயத்தை முழுமையாக நீங்கள் கேட்க வேண்டும். யா ரசூலல்லாஹ், கூறுங்கள் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சஹாபாக்களே, இந்த இடத்துல நான் அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்து ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன். ஆனா வரக்கூடிய வருடம் இதே அரஃபாவுடைய மைதானத்துல உங்களுக்கு முன்னால நின்று ஹஜ்ஜுடைய இபாதத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தருவானோ தெரியாது. அடுத்த வருஷம் فإني لا أدري لا ألقاكم بعد عامي هذا بهذا الموقف أبدا. அடுத்த வருஷம் நான் நினைக்கிறேன் என்னுடைய மௌத் வந்துரும் என்று. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, என்னுடைய மரணத்தை நான் சந்தித்து விடுகிறேன் என்பதாக நான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் அந்த இடத்துல இந்த செய்தியை கேட்ட அத்துணை மக்களும் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிப்பது இந்த ஒன்று கூட தான் ஹஜ்ஜத்துல் வதா என்பதாக அழைக்கப்படுகிறது. அதற்கு பின்னால ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில ஹஜ் என்பது கிடைக்கவே இல்லை. அன்பான தாய்மார்களே, இந்த தருணத்துல தான் சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குத்பாவை செய்ய ஆரம்பித்தார்கள், தன்னுடைய பயானை செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் அந்த இடத்துல அதிகமான விடயங்களை பேச வேண்டியிருந்தாலும், அதிகமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தாலும், அன்பு நபியவர்கள் சுருக்கமான விடயங்களை சஹாபாக்களுக்கு முன்வைத்தார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அதுல முதல் கட்டம் நபியவர்கள் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசினார்கள். சஹாபாக்களே, எந்த தருணத்திலையும் தொழுகை விட்டு விடுவார்கள். தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆக முக்கியமான பகுதி. நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன், ஹஜ்ஜு பெருநாளுடைய இந்த தினத்திற்காக வேண்டி ஆண்கள் பெண்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்மில் அதிகமான வீட்டுக்குள்ள இன்றைக்கு தொழுகை கிடையாது, ஆண்களுக்கும் கிடையாது, பெண்களுக்கும் கிடையாது, வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களுக்கும் கிடையாது, வளர்ந்து வரக்கூடிய பெண்களுக்கும் கிடையாது. அல்லாஹ் தொழுகை இல்லாத மௌத்தை விட்டு நம்மை பாதுகாக்க முடியாதவர்களே. இரண்டாவது சொன்னாங்க, சஹாபாக்களே, பெண்களுடைய விடயத்தில் அவர்களுடைய ஹக்குகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மனைவிக்குரிய கடமையை கொடுங்கள், தாய் தகப்பன் தாய்க்குரிய கடமையை கொடுங்கள், சகோதரிக்குரிய கடமையை கொடுங்கள். அடுத்ததாக போய் நாங்க, சஹாபாக்களே, நீங்கள் அடுத்தவனுடைய மானத்தில் விளையாட வேணாம், அடுத்தவனுடைய மானத்தில் விளையாட வேணாம், அடுத்தவனுடைய மானம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் அக்பர். ஒன்று இருக்குது, அவனுடைய குறை எனக்கு தெரியும், அவன் குறையை நான் பப்ளிக் பண்ணி அவனை நான் கேவலப்படுத்துறேன். அன்பாளர்களே, அந்த குறை எனக்கு தெரிஞ்சாலும் கூட அடுத்தவனுடைய குறையை மறைக்கிறவன் தான் முஸ்லிமாக இருப்பான். இன்னொரு பகுதி இருக்குது, நான் அடுத்தவன் குறையை தேடி 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 அடுத்தவனை பற்றி பேசி 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 அவனுடைய மானத்தை எடுப்பதல்லவா இந்த உலகத்தில் அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால இந்த மோசமான பழக்கமுடையவனுக்கு தண்டனையை கொடுக்காமல் அல்லாஹ் இந்த உலகத்தில் மௌத்தாக மாட்டான். இது ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ். ஒரு மனிதனுடைய மானம் என்பது மிகவும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஆக பயங்கரமான விஷயம். சஹாபாக்களே, அடுத்தவனுடைய உயிரை மதித்து நடங்கள், அடுத்தவனுடைய பொருளாதாரத்தில் விளையாடவானாம், அடுத்தவனுடைய சொத்துல விளையாடவானாம், அடுத்தவனுடைய செல்வத்தில் விளையாடவானாம். அல்லாஹ் அக்பர். அடுத்தவனுடைய காணி பூமியில விளையாடவானாம், அடுத்தவனுடைய கருணெடுத்தா குறுங்க நீங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹுடைய பேச்சில் உள்ளடக்கப்பட்டது. அன்பு நபியவர்கள் இந்த பயானை முடிச்சிட்டு கடைசி கட்டம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, சஹாபாக்களே, 23 வருஷ வாழ்க்கைக்கு பின்னால உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நான் என்னுடைய அமானியத்தை நிறைவேற்றி விட்டேனா? நான் என்னுடைய அமானியத்தை நிறைவேற்றி விட்டேனா? ஒரு சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அமானியத்தை நிறைவேற்றி விட்டீர்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த ஆள்காட்டு விரலை உயர்த்தினார்கள், வானத்தின் பக்கம் வைத்தார்கள், வைத்து கூறினார்கள், இறைவா, முழு சஹாபாக்களும் எனக்கு சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள், நீயும் இந்த விடயத்தில் சாட்சியாக இருந்து கொள். அன்பு நபியவர்கள் அந்த மிம்பர் மேடையிலிருந்து இறங்கினாங்க. அன்பார்ந்த கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, முழு குர்ஆனுடைய கடைசி வசனம் இறக்கப்பட்டது. அல்-யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய நாள் இஸ்லாம் மார்க்கத்தை நாம் பூர்த்தியாக்கி விட்டோம். முழு சஹாபாக்களும் கண்ணீர் வடித்தார்கள். குர்ஆனுடைய வஹீனுடைய இல்மோ அது ஸ்டாப் ஆகிட்டு, இதுக்கு பின்னால் இந்த பூமியில ரசூல் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றாங்க. அடுத்த நாள் பெருநாளுடைய தினம் இதே ஹுதுபாவை தான் அடுத்த நாள் பெருநாளுடைய தினத்தில் இவர்கள் பேசி முடித்தார்கள். இதே ஹுதுபா பெருநாளுடைய தினம் முடிவடைகிறது. ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள். ஜம்ராக்களுக்கு கல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஷைத்தானுக்கு கல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கூறினார்கள், சஹாபாக்களே, நான் மறுபடியும் கூறுகிறேன், நான் அடுத்த வருஷம் இதே இடத்தில் ஹஜ்ஜுடைய இபாதத் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமோ தெரியாது. ஹஜ்ஜுடைய இபாதத்தை என்னிடமிருந்து முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, முழுமையாக ஹஜ்ஜுடைய இபாதத் நிறைவேற்ற பிற்பாடு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்களே, மதீனாவுக்கு போறவங்க நீங்க போங்க. சஹாபாக்கள் மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். அன்பு நபியவர்கள் மதீனாவை நோக்கி பிரயாணம் செய்தார்கள். ஹிஜ்ரி 11 ஸ்டார்ட் ஆகிச்சு. முஹர்ரமுடைய மாதம் வந்துட்டு, அடுத்ததாக சஃபருடைய மாதம் வந்துட்டு, ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டு. அல்லாஹ் அக்பர். அந்த ரபியுல் அவ்வல் மாதம் தான் ஹஜ் செஞ்சு 3 மாதங்கள் 4 மாதங்கள் கடக்கல. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய அந்த ரூஹை இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் எடுத்துட்டான். அல்லாஹ் அந்த நபியுடைய ரூஹ் அல்லாஹ் கபூல் செஞ்சான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த பாடம் எங்களுக்கு மகா பெரிய ஒரு விடயத்தை கற்றுத் தருகிறது. உண்மையிலேயே நாங்க எங்கள்ல 50 வருடங்கள் ஹஜ் திருநாளை கொண்டாடுவர்கள் இருக்கிறோம். 60 வருடங்கள் ஹஜ் திருநாளுடைய தினத்தை கொண்டாடுவர்கள் இருக்கிறோம். எங்கள்ல 40 வருடங்கள் 35 வருடங்கள் எத்தனையோ ஹஜ் திருநாளை சந்தித்தவர்கள் இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். இந்த ஒவ்வொரு ஹஜ் திருநாளும் எங்களுக்கு மகா பெரிய பாடத்தை போட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனா நாங்க தொழுகிறோம், சுஜூது செய்கிறோம், மஸ்ஜிதுக்கு நாங்க கிளம்பி போகிறோம். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய காலம் என்பது ஆக பொறுமதியான ஆக வித்தியாசமான காலமாக இருக்குது. அடுத்த வருஷம் நாங்க இதே தருணத்துல இதுல அமர்ந்திருக்கக்கூடியவர்கள்ல யார் யார் இந்த இடத்துல ஒன்று சேருவோம் எங்களுக்கு தெரியாது. எனவே எங்களுடைய விவாதத்துகளை நாம் சீராக்கிக் கொள்வோம். எங்களுடைய அமலை நாங்கள் அழகுபடுத்திக் கொள்வோம். அடுத்த மக்களை பற்றி துன்புறுத்துவது, அடுத்தவர்களை பற்றி பேசுவது, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வது, மோசமான பழக்க வழக்கங்களை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். இறுதியாக 3 விடயங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு பெருநாள் ஹுதுபாவில் ஞாபகப்படுத்த வேண்டும். முதலாவது என்னோட குடும்ப உறவுகளை ஒரு நாள் சேர்ந்து நடக்கணும். ஹுதுபா முடிச்ச அடுத்த கடம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நாங்க அடுத்த ஸ்டெப் எங்க இருக்கணும்டா எங்களோட உறவுகளோடு பேசணும், என்னோட பக்கத்து வீட்டாளர்களோடு பேசணும். நான் எவ்வளவு காலம் பேசாத இருக்கக்கூடிய நம் சகோதரர்கள் தாய் தந்தரோடு பேசணும். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அது இல்லாம அண்மையத்தர் சொன்னாரு, ஹஜ்ஜுக்கு போறாரு, ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றத்துக்கு அவர் தயார். ஆனால் அவருடைய சகோதரர்கள் வீட்டுக்கு சலாம் கொடுக்கல. சகோதரர்கள் கூறுகிறார்கள், அந்த சகோதரர் என்னுடைய ஹஜ்ஜில் இருக்கிறாரு, மக்கத்து மண்ணில் இருக்கிறாரு, ஆனால் என்னோடு யாரோடும் பேசாமல் ஹஜ்ஜுடைய இபாதத்தை செய்வதற்கு அவர் சென்றிருக்கிறார். ஹஜ்ஜுடைய இபாதத்தில் எந்த பிரயோஜனத்தை பார்க்கிறது கிடையாது. 2வது விடயம், அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, உதுஹியாவுடைய இபாதத் அல்லாஹ் இதனுடைய கபூலியத்தை தரணும். 3வது இது வாலிபர்களுக்கானது. சமூகத்துல இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை நாங்கள் கேவலப்படுத்தக் கூடாது. உண்மையிலேயே ஆக மோசமான ஒரு பழக்கம் தான் நாங்க எங்க பெருநாள் தினங்கள்ல பணங்களை வேஸ்ட் பண்ணி பட்டாசுகளையும் அந்த அந்நிய கலாச்சாரங்கள் செய்யக்கூடிய விடயங்களையும் நாங்க செய்வோம் என்றா அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் இந்த மோசமான செயலை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எனவே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன் குழந்தைகளுடைய விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடு அல்லாஹ். பாவம் செய்த கரங்களை எங்கிருக்கிறோம் நாயனே, அழகான இந்த தினத்தங்களை கபூல் செய்து தந்திர நாயனே, இந்த துஆவை கபூல் செய்ய அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات
وعليكم بالسنة فإن السنة تهدي لطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى، وإياكم والبدع فإن البدع تهدي للمعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق يهلك، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين، ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن استمتعتم رزقها فاتقوا وأجيبوا وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين. وادعوه إن ربكم مجيب الداعين، واستغفروا يهديكم بأموال وبنين. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون سيدخلون جهنم داخلين. وبارك الله ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالله وذكر الحكيم. أستغفر الله ولكم ولسائر المسلمين فاستغفروا إنه هو الغفور الرحيم. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأوصيكم أولا بتقوى الله، فإن أصدق الحديث كتاب الله، وأوثق العرى كلمة التقوى، وخير ملة إبراهيم عليه الصلاة والسلام، وخير سنة محمد صلى الله عليه وسلم. قال رسول الله صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأحياهم عثمان، وأقضاهم علي، وسيدا شباب أهل الجنة الحسن والحسين، وسيدا أهل الجنة فاطمة، وسيد الشهداء حمزة رضوان الله تعالى أجمعين. اللهم اغفر لنا مغفرة الله وباطنا لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذ من بعد غرضا، من أحبهم يحبهم ومن أبغضهم أبغضهم، وخير القرون قرني ثم الذين هم ثم الذين هم، والسلطان ضل الله في الأرض، من أكرمه أكرمه الله ومن أهانه أهانه الله. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم نسأل محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذ مخذ محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله ورحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وجل وأتم وأهم وأكبر.